புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான், லெஜிஸ்லேட்டிவ் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டக்குழு நடத்திய பாராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்ப்போம். கோவை மாவட்டம் அன்னூரில் நடைபெற்ற அவிநாசி அத்திக்கடவு திட்டக்குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான KA செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வந்தது. முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையனிடம் இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்ப, அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிற குழுவினர் 3 நாட்களுக்கு முன்னர் என்னை சந்தித்தனர். சந்தித்தபோது அவர்களிடம் வைத்த வேண்டுகோள் என்னவென்றால், விழா மேடை விளம்பர பலகையில் எங்களை உருவாக்கிய MGR, ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்கள் இல்லை. எங்களிடத்தில் கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த இந்த தட்டிகளை பார்த்தபோதுதான் எனது கவனத்திற்கு வந்தது. என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய உருவப்படங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு 2011இல் ஜெயலலிதா 3.72 கோடி ரூபாய் நிதி வழங்கினார். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் அதை ஆய்வு செய்ய உத்தரவு வழங்கினார். இந்த பணிகளை தொடங்க அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களது படங்களும் இல்லை என்று விழா குழுவினரிடம் கூறினேன். நான் அங்கு செல்லவில்லையே தவிர விழாவை புறக்கணிக்கவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டுக்குழுவின் கவனத்திற்கு சொல்லியிருக்கிறேன் என்றார்.